இது வந்து லைஃப் பார்ட்னரையும் சொல்லலாம், பிஸ்னஸ் பார்ட்னரையும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு எப்படி வருவாங்க? ஸ்கூலில் படிக்கும் போதே சரி, இல்லை காலேஜ் படிக்கும் போதே சரி, கூட படிக்கிறவங்கள லவ் பண்ணுவாங்க. இந்த செட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் லாஜிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை யாருக்கு? எல்லாரும் நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு இப்பவே கேக்குது. கமெண்ட்ல நிறைய பேர் சொல்ல போறீங்க. ஆக்சுவலா வந்து மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை மகேஸ்வரனுக்கே சாத்தியம் இல்லை மேடம், நீங்க வேற ஏங்க மேடம் அப்படின்னு கேட்பீங்க. ஆனா என்னன்னா, இப்போதைக்கு இன்னைக்கு இருக்க உலகத்துக்கு ஒரு கண்டினியூவா ஒரு 7 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர், ஒரு ஜோடி அப்படிங்கிறதே பெரிய விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி புகழின் உச்சிக்கு கூட சென்றவர்களாக இருந்தா கூட அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கை நிறைய பேர்த்துக்கு இடர்பாடுகள், பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி புகழின் உச்சிக்கு சென்றாலும் சத்தமே இல்லாம அமைதியா சிறப்பான முறையில குடும்பம் நடத்தக்கூடியவர்களும் நம்ம கண் முன்னாடி இருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எது தீர்மானிக்குது? அவங்க ஜாதகத்துல என்ன பாவகங்கள் சிறப்பா இருந்தா தம்பதிகள் மனமொத்த ஒரு கருத்துடையவர்களாக இருப்பாங்க. இவங்க எப்பயுமே ஒரு லாங் லாஸ்டிங் கப்பிள்ங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கும்? இதுக்கு முதல்ல முக்கிய காரணம் என்ன? அதே மாதிரி நிறைய பேர் இந்த லவ் பண்ணா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பரம எதிரிகளாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எது கொடுக்குது? இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களோட 7ஆம் இடம் அப்படிங்கிறது, உங்களோட லக்னம் எங்கே இருக்கோ அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறவங்க உங்களுடைய பார்ட்னர். இது வந்து லைஃப் பார்ட்னரையும் சொல்லலாம், பிஸ்னஸ் பார்ட்னரையும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு எப்படி வருவாங்க? அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த 7ஆம் பாவகம், அதாவது கூட்டு தொழில் செய்கிறவங்களும் கம்பல்சரி இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நான் இவங்களோட சேர்ந்து செய்யலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியம் இந்த 7ஆம் பாவகம்ங்கிறது. அதே இந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது, நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன்னா எனக்கு எய்தாப்புல வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்க வர்றீங்கன்னா நீங்கள் என்னுடைய 7ஆம் பாவகம். அப்போ என்னோட 7ஆம் பாவகம் ரொம்ப சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த 7ஆம் பாவகம்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அவருக்கு இந்த 7ஆம் பாவகம் எப்படி? மக்கள் தொடர்பு. அப்போ அது சரியாக இருந்தால் தான் அவர் சொல்கிறத மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு குடும்பத்தில் தலைவனுக்கும் சரி தலைவிக்கும் சரி 2 பேருக்குமே அந்த 7ஆம் பாவகம் சிறப்பாக இருக்க வேண்டும். 7ஆம் பாவகத்தில் பாவிகள் அமரக்கூடாது. 7ஆம் பாவகத்திற்கு இருபுறமும் பாவகிரகங்கள் உட்காரக்கூடாது. 7ஆம் பாவத்தை பாவகிரகங்கள் நோக்கக்கூடாது. முக்கியமா வந்து பாவகிரகங்கள் பார்க்கும் போதும் சரி, அங்க இருக்கும் போதும் சரி, அதற்கு இருபுறமும் அந்த பாவகிரகங்கள் இருக்கும் போதும் சரி, இவங்க கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்திக்கிறாங்க. என்னோட கிளைண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம், மேடம் ராகு கேது தோஷம்னு சொல்றீங்க, செவ்வாய் தோஷம்னு சொல்றீங்க, பரிகாரம் கோயிலுக்கு போய் பண்ண சொல்றீங்க, நாங்கள் பண்ணதுக்கப்புறம் அதில் அப்டேட் ஆகுமா? இந்த தோஷம் எங்களுக்கு நிவர்த்தி ஆகி எனக்கு வந்து சரியான ஒரு வாழ்க்கை இருக்குமா? இப்போ குழந்தைங்களோட அம்மா அப்பா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நேற்று கூட நம்ம பார்க்கும்போது சொல்கிறோம், செவ்வாய் தோஷம் இருக்குது, நீங்கள் வந்து அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு இந்த மேரேஜ் பண்ணிக்கோங்க. மீன்வைல் வரக்கூடிய பார்ட்னருக்கும் அந்த ஜாதகத்துக்கு ஈக்குவலான ஒரு ஜாதகத்தை பார்த்து கட்டி வைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, இந்த செவ்வாய் தோஷத்தை பரிகாரம் செய்து நிவர்த்தி செய்வதன் மூலமாக மகிழ்ச்சிகரமாக இருக்குமா அப்படின்னா, அதற்கு நம்ம இன்னொரு பாவகத்தையும் சேர்த்து பார்க்கணும். அதுதான் 4ஆம் பாவகம். உங்களோட ஜாதகத்துல 4ஆம் பாவம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு 7ஆம் பாவகத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஈஸியா அதை ஒரு ஹேண்டில் பண்றதுல ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க கொஞ்சம் எடுத்து போட்டு நீங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்குவீங்க, உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்குவீங்க. ஆனா அந்த 4ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு. பெண்ணுக்கு முக்கியமாக 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல மாந்தியோ பாவகிரகங்களோ, அதுல ஒரு பாவகிரக பார்வையோ இந்த மாதிரி இருக்கும்போதும் கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய புயல்களும் பிரச்சனைகளும் வந்தே தீரும். நீங்க பரிகாரம் பண்ணும்போது என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மனநிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. நீங்க ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலுடைய எனர்ஜி உங்க ஆறாவை கிளென்ஸ் பண்ணுது. இவ்வளவுதான் விஷயம். நீங்க இதுல போயிட்டு நீங்க பரிகாரம் பண்றதுனால உங்களால வந்து செவ்வாய் கிரகத்தையே இந்த பூமிக்கு எடுத்துட்டு வரலாம் முடியாது. இதுல நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அடிப்படையா நீங்க இதை புரிஞ்சுக்குவீங்க. ஒரு கோயிலுக்கு போகும்போது அதற்கு உண்டான பரிகாரங்களை பண்ணும்போது அந்த மனநிலைகள்ல மாற்றம் ஏற்படும். நமக்கு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு, அப்ப வரக்கூடிய மனைவி கிட்ட நம்ம விட்டு கொடுத்து போகணும்னு அந்த ஆணும், நமக்கு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு, வரக்கூடிய கணவன் கிட்ட விட்டு கொடுத்து போகணும்ன்ற இந்த பெண்ணும் முதல்ல மனநிலை மாற்றத்துக்கு வருவாங்க. அதுதான் இந்த பரிகாரத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம்.
அதனால அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. அப்போ பரிகாரம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க கோயிலுக்கு தினம் போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடக்குது? சுவாமி நேரம் இறங்கி வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ண போறாரா? கண்டிப்பா கிடையாது. என்ன பண்ணுவாரு? தெய்வம் மனுஷ ரூபேனா, உங்களுக்கு பக்கத்துல இருக்க வேற யாராவது அவர்கள் தெய்வம் வழியாக வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க. அவங்கள நீங்க என்னம்பீங்க? ஒரு கடன்ல இருக்கீங்க, கஷ்டத்துல இருக்கீங்க, ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாரு, அவரை என்னம்பீங்க? அவர் தான் எனக்கு மனித உருவில் வந்த கடவுள் அப்படிம்பீங்க. அப்போ இந்த பரிகாரங்களும் அதே மாதிரிதான் வேலை செய்யும். நீங்க ஒரு கோயிலுக்கு போவதோ பரிகாரம் செய்வதோ உங்க ஜாதகத்துல அப்படியே வந்து அது வந்து அப்டேட் ஆகாது. நீங்க பரிகாரம் பண்ணிட்டு வர்றதன் மூலமாக உங்கள் மனநிலையில் மாற்றம், உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வரன்களை உங்க கண்ணில் கொண்டு சுவாமி காட்டுவாங்க. இதுதான் பரிகாரத்தின் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். அதே போல இது வந்து ஒருத்தரையும் பொறுத்து மாறுபடும். நிறைய பேர் பரிகாரமே இல்லைம்பாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. சித்தர்கள் வந்து எதையுமே வந்து சித்தர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஜோதிடத்தை அந்த மூல நூல்களில் வகுத்தவர்களாகட்டும் எல்லா விஷயத்துக்குமே பரிகாரம் கொடுத்துருக்குறாங்க. பரிகாரம் கொடுக்காம இல்லை. நமக்கு கிடைச்ச விஷயங்கள் ஒரு கடல்ல கலந்த தேன் துளி மாதிரி தான் இப்போ நான் படிச்சிருப்பேன். அதை வச்சுதான் நான் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நமக்கு வந்து இப்ப இந்த கடல் அளவு இருக்கக்கூடிய ஜோதிடத்தை எல்லாராலையுமே கத்துக்க முடியாது. அப்ப கத்துக்கிட்ட விஷயத்துல நான் பார்த்த அனுபவங்களை வச்சுதான் இங்க நம்ம தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம இங்க கொடுக்கக்கூடிய பரிகாரங்களும் அதே அளவுக்கு தான் இருக்கும். அப்ப அது வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய அந்த ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். இப்ப கணவன் மனைவியா இணைந்து வர்றாங்க, அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு சொல்றோம், நீங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கங்க, இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னா அதை அவங்க எவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்கிட்டு அதை வந்து சிரமப்படாம. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், தூரத்துல இருக்க கோயிலை கொடுக்குறீங்க, ஊருக்குள்ள சொல்லுங்க. கண்டிப்பா ஊருக்குள்ளேயும் நம்ம கோயில் சொல்லுவோங்க, அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சில கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னே வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்திற்கு நீங்க ஒரு திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு நீங்க வந்து நின்ற நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்போ நின்ற நிலையில இருந்த சில பேர் கேட்பாங்க, அப்ப நான் நின்ன நிலையில இருந்த பெருமாளை வழிபடணும்னா படுத்த நிலையில படுத்த கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டா பலன் கிடைக்காதா? இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. உண்மையா என்ன அப்படின்னா இந்த பெருமாளை நீங்க சென்று வழிபடும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க அதற்குண்டான கோயில்கள்ல சென்று வழிபடுங்கள். அது உங்க ஊர்லயா இருந்தாலும் சரி, வெளியூர்கள்ல இருந்தாலும் சரி. அப்ப இப்படியான பரிகார விஷயங்களை முறையாக எடுத்து செய்யும் போது நிச்சயமாக பரிகாரங்கள் பலனளிக்கிறது. அதே போல 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கு, 8ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு, 2ல செவ்வாய் இருக்கு. அப்ப இந்த மாதிரி வரும்போது செவ்வாயிலே இந்த 3 செவ்வாயையும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். 4ஆம் பாவகம் அதே மாதிரிதான். இப்படி இருக்கும்போது 2ஆம் பாவகத்தில் செவ்வாய் அமைந்த பெண்ணை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க? வாயாடியா இருப்பா அப்படிம்பாங்க. ஆனா அந்த வாயாடியா இருக்கா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை நம்ம ஒதுக்கிட முடியாது. அந்த பெண்ணை அதற்குரிய விஷயங்களை பார்த்துட்டு அதற்கு ஈக்குவலா ஒரு ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பெண் கிட்ட வந்து ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே மாதிரி கணவன் மனைவி 2 பேர்ல யார் ஸ்ட்ராங்? நிறைய பேர் வந்து அந்த பெயர்களை வச்சே முடிவு பண்றீங்க. அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஜாதகத்துல 2 பேருடைய செவ்வாயினுடைய நிலை தான் அவங்கள ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆளை பணிந்து போக செய்கிறது. அப்போ உங்க 2 பேருடைய ஜாதகத்திலையும் செவ்வாயினுடைய ஸ்திதி என்ன, அடுத்து சுக்கிரனுடைய நிலை என்ன? ஏன் இந்த செவ்வாய் சுக்கிரனை முக்கியமா பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்க திருமணம் செய்து கொள்வதே இந்த தாம்பத்தியத்திற்கான ஒரு முதல் படி இல்லைங்களா? அப்ப இந்த தாம்பத்தியத்திற்கான விஷயம் உங்க ஜாதகத்துல ரொம்ப சிறப்பா செயல்படணும்னா இந்த 2 கிரகமும் ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் எங்க இருக்காங்க, ஆணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரன் எங்க இருக்காங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க காலையில அடிச்சுக்குவாங்க, நைட் ஆனா சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தம் இந்த செவ்வாய் சுக்கிரனை வச்சுதான் மீன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க men from Mars, இந்த கேர்ள்ஸ் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காரணம் என்ன? மார்ஸ்ங்கிறது செவ்வாய், வீனஸ்ங்கிறது சுக்கிரன். அப்ப இந்த 2 கிரகமும் உங்களுடைய உடலியல் மொழிகளை சொல்லக்கூடியது. அப்ப ஜாதகத்துல இந்த கிரகங்கள் சிறப்பா இருந்தது அப்படின்னு சொன்னா மற்ற விஷயத்துக்காக அடிச்சுக்கிட்டா கூட ஒரு தாம்பத்திய விஷயத்துல இவர்கள் ஒன்று சேர்ந்து அந்யோன்யமாக செயல்படக்கூடிய விஷயம் இருக்கும். அதே மாதிரி 10 பொருத்தம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து 10 பொருத்தம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் அந்த வாதத்துக்கெல்லாம் வரல. நான் பார்க்கறது 10 பொருத்தமும் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா ஒரு சில நட்சத்திர நபர்களை பார்க்கும் போதே நமக்கு பிடிக்காம போயிடும். ஒரு சிலரை வந்து பார்த்த உடனே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது காரணம் இயல்பா அவங்க ஜாதகத்திலையும் சரி நட்சத்திரத்திலையும் சரி சில ஒற்றுமைகள் நமக்கு இருக்கும். சில விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம பார்த்த உடனே பிடிக்கும். அப்போ இந்த விஷயங்கள் வந்து அடிப்படைங்க. 10 பொருத்தங்கிறது அடிப்படை. அந்த அடிப்படையையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஜாதக கட்டத்தையும் திசா புத்தியையும் முக்கியமா பார்க்கணும். அப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா
ஸ்கூல்ல படிக்கும் போதே சரி இல்ல காலேஜ் படிக்கும் போதே சரி கூட படிக்கிறவங்கள லவ் பண்ணுவாங்க. இந்த செட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோரோவர் இதுல வந்து ஒரே மாதிரியான வருடங்கள் இருக்கும். இப்ப 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்ல ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னா வருஷத்துல ஒரு முன்ன பின்ன டேட்டு மாசம் தான் மாறி இருக்கும். மற்றபடி கிரக சூழ்நிலை எல்லாமே ஒன்னா இருக்கும். அப்ப இவங்க 2 பேத்துக்கு அந்த ஒரு அமைப்பு ஏற்பட்டுருச்சு, இது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் விடுது அப்படின்னா, நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே வருடத்தில் இணையக்கூடிய இந்த ஜாதகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸும் சரி அந்த ஒரு நல்ல விஷயங்களும் சரி ஒரே மாதிரி வரும், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப நீங்க வந்து ஒரு உறுதி எடுத்துக்கணும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம், ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற உறுதியை இவர்கள் இருவரும் எடுத்தாங்கன்னா இவங்க லைஃப்ல வின் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வெகு சிலர் தான், விரல் விட்டு எண்ணிரலாம். நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகங்கள்ல இப்ப லவ் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான், நீங்க உங்க ஜாதகத்துல பொருத்தங்கிறத தாண்டி இது காந்தர்வ விவாகம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. காந்தர்வ விவாகம்னா என்ன? இவங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஜாதகத்துல இருந்ததுன்னா இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். தேவையில்லாத விஷயங்கள் அவங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதோ இல்ல மன சங்கடத்துக்காக சொல்றதோ இல்ல. இந்த விஷயங்கள் உங்க லைஃப் இப்படித்தான் போகும், நீங்க இதற்குண்டான விஷயங்களை ப்ரிகாஷனரா பண்ணிக்கிங்க. முக்கியமா பெண்ணை பெற்றவர்களா இருக்கட்டும் பையனை பெற்றவர்களா இருக்கட்டும், இவங்க 2 பேத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டு போச்சு. ஜாதகத்துல அப்படி இருக்கா? எத்தனை பேத்துக்கு அந்த மாதிரி இருக்கு? உதாரணத்திற்கு 2-8 ராகு கேது அமைப்பவர்கள் தான் பொதுவாக இந்த திருமண பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இனம் ஜாதி மதம் இந்த விஷயங்களை தாண்டி போகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி குரு கேது இணைவு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மதம் தன்னுடைய இனம் தன்னுடைய தர்மம் குல ஆச்சாரம் குல நெறின்னு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, எல்லா குலங்களுக்கும் இது பொது. சில குலங்கள்ல வந்து இந்த மாதிரி தான் நாங்க கட்டுவோம், பங்காளி முறையில வருவாங்க, அவங்கள கட்ட மாட்டோம், இந்த குலம் இருக்கிறவங்க இந்த குலத்துல கட்ட மாட்டோம், இதெல்லாம் குல நெறி குல ஆச்சாரம். இதெல்லாம் தாண்டி போகக்கூடிய விஷயங்கள் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய ஷேடோ பிளானட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த விஷயங்கள் கொடுக்குது. அப்போ எல்லாத்தையும் மீறி உங்க ஜாதகம் ரொம்ப சுபமா இருக்கு, சுப விஷயங்கள் உங்க ஜாதகத்துல அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து மாட்டாம வெளியில போயிட்டு பேரண்ட்ஸ் சொல்ற விஷயங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்க. அப்ப ஜாதகத்துல முக்கியமா இந்த 5ஆம் பாவகம் தான் காதலை சொல்லுது. அப்ப இந்த 5-7 சம்பந்தப்படுறது 11 சம்பந்தப்படுறதுனா பேரண்ட்ஸ் சொல்லி திருமணம் பண்ணக்கூடிய விஷயம். இந்த 5-7-11 சம்பந்தப்படாம 12 சம்பந்தப்படும் போதுதான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்காம கூட வெளியில போகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப திருமண விஷயங்களை பொறுத்தளவு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்கணும்னா ஜாதகத்துல இந்த 7ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் முக்கியமா, அதுவும் பாக்குறதுக்கு முன்னாடி 4ஆம் பாவகமும் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். கூட பெண்களுக்கு 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை முக்கியமா பார்க்கணும். இதெல்லாம் தான் உங்க ஜாதகத்துல ரொம்ப வலுவா இருக்கிறதும் சிறப்பான கிரகங்கள் பார்வை செய்யறதும் லக்ன சுபர் பார்வை செய்வதும் குரு சுக்கிரன் போன்ற லக்ன சுபர்கள் வலுத்து. ஏன்னா இவங்க வந்து ஒரு சில லக்னங்களுக்கு சுபரா வருவாங்க, ஒரு சில லக்னங்களுக்கு பாவியா வருவாங்க. அப்ப இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கிற ஸ்திதியை பொறுத்துதான் உங்களுடைய மன மகிழ்ச்சியினுடைய அளவீடுங்கிறது ஜாதகத்துல இருக்கும். அப்ப இந்த கிரகங்கள்லாம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, 2 பேருமே மகிழ்ச்சிகரமா கொண்டு போவீங்களா இல்ல ஒரு ஆள் வந்து ஹாப்பியா இருக்கும் ஒரு ஆள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமா? இந்த விஷயங்கள் எல்லாமே ஜாதகத்துல பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்க ஜாதகத்துல அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலே இயற்கையாவே தெரிஞ்சு போயிடும், நம்ம லைஃப் ஸ்பேன் இப்படித்தான் இருக்கும், வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு அப்படின்னு. அது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கேது திசை நடைபெறும் போதோ கேது புத்தி நடைபெறும் போதோ திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து கண்டிப்பா உங்களை வந்து அந்த திசாவோ புத்தியோ அந்தரமோ முடியிற வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கிறது கிடையாது. அப்ப இந்த கேது திசையில திருமணம் பண்ண நிறைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கும் போதே வந்து இது எப்ப பிச்சுக்கிட்டு போகணும்னே தெரியல மேடம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உதாரணத்திற்கு தற்போது கோச்சாரத்துல சிம்ம ராசியில கேது இருக்கு, 7ஆம் இடமான கும்ப ராசியில ராகு இருக்கு. இவங்க 2 பேரும் இப்ப அதிகமா டிஸ்பியூட்ல இருப்பாங்க. அதே போல மகர ராசிக்கு 2ஆம் இடமான கும்பத்துல ராகு இருக்கு. அதே போல இந்த பக்கம் கடக ராசிக்கு 2ஆம் இடமான சிம்மத்துல கேது இருக்கு. இவங்களும் அதிகமான ஒரு டிஸ்பியூட்ல மன சங்கடங்கள்ல இருப்பாங்க. ராசிகளை பொறுத்தளவு இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா கோச்சார விஷயங்களையும் இணைச்சு நம்ம பேசணும். அப்ப இவங்களுக்குள்ள தம்பதிகளுக்குள்ள கொஞ்சம் டிஸ்பியூட் வந்து அதிகமாகக்கூடியது. அதே போல கன்னியா ராசிக்கு நேர் 7ல சனி இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு டிஸ்பியூட்டை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கோச்சார விஷயங்கள்ல இப்படி இருக்குன்னா இந்த மாதிரியான அமைவுகள் உங்க ஜன ஜாதகத்துல இருந்ததுன்னா உங்க பார்ட்னருக்கும் ஈக்குவலா இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி என்னோட கௌரவத்தை இந்த பொண்ணு காப்பாத்துவாளா, நிறைய பேர் வந்து இந்த கௌரவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு உங்களோட ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கணும், உங்க பார்ட்னர் ஜாதகத்திலேயே சூரியன் நல்லா இருக்கணும். இன்னொரு சில விஷயங்கள் என்னோட ஃபீமேல் கிளையண்ட் நிறைய பேர் கேட்குற விஷயம் இது, என்னோட கணவர் சொல்லக்கூடிய அந்த ஜோக்கை கூட என்னால புரிஞ்சுக்க முடியல,
இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம பார்ட்னர் சொல்லக்கூடிய ஜோக் வந்து இயற்கையாவே நமக்கு புரியணும், அவங்க கூட பேசும்போது நம்ம நிறைய பெண்களோட ஆசை தானே, வெளியில போகும்போது நம்ம கணவர் நம்ம கூட சிரிச்சு சிரிச்சு பேசணும், அவர் பேசுற விஷயத்தை கேட்டு நான் புரிஞ்சுக்கணும், நான் அவருக்கு ரிப்ளை பண்ணணும். நிறைய இடத்துல வந்து ஆண்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, அப்ப அவங்க அடிக்கக்கூடிய அந்த ஜோக்கை புரிஞ்சுக்கணும்னா கூட இந்த பெண்ணுகிட்ட அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஈக்குவலா வேணும். அப்ப அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல ஒற்றை ராசிகள்ல புதன் இருந்ததுன்னா ஆணோட ஜாதகத்திலயும் அதே மாதிரி இருக்கணும். இப்ப இவங்க ஜாதகத்துல ரெட்டை ராசியில இருக்குன்னா பொண்ணோட ஜாதகத்திலயும் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இவங்க ஒன்னும் ஜோக் அடிக்கலைன்னா கூட அந்த பொண்ணு பெருசா எடுத்துக்காது. அதே போல ஒரு ஆளுக்கு ஒற்றை ராசிலையும் ஒரு ஆளுக்கு இரட்டை ராசிலையும் இருந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன காமெடி பண்ணாலும் இந்த பொண்ணு அப்படியே வந்து அமைதியா உம்முனே உட்காந்துருக்கும். இல்லைன்னா இதெல்லாம் ஒரு ஜோக்கா, நீ இப்ப வேற ஏதாவது ட்ரை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஏற்பட்டு போகும். அப்போ கிரகங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஜாதகத்துல நீங்க பார்க்கும்போது இயல்பு ஜாதகத்துல உங்களுக்கு எப்படி பாவகங்களை பாக்குறீங்களோ அதே மாதிரி மற்ற கிரகங்களும் ஒண்ணுக்கொண்ணு எப்படி தொடர்பு இருக்கு. இப்ப இந்த 2ஆம் பாவகம் அதிபதி நல்லா இருந்த அதே மாதிரி ஆணினுடைய 2ஆம் பாவக அதிபதியும் பெண்ணோட ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவன் ஈட்டுகிற பொருளை இந்த பொண்ணுகிட்ட கொண்டு கொடுப்பான். குரு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகங்கள். அப்ப இந்த பெண்ணுக்கு அதே எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலா ஆணுக்கு இருக்கணும், அவங்க ஜாதகத்துல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த பொருளாதார விஷயங்கள்ல 2 பேரும் ஒளிவு மறைவு இல்லாம. ஏன்னா இப்ப நிறைய பேரோட கமெண்ட் என்னவா இருக்கும், இவ வந்து எனக்கு தெரியாம என்னோட காசை எடுத்து அவ பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கொடுக்குறா, அதே மாதிரி கணவன் வந்து தனக்கு தெரியாம மறைச்சு அவனோட பேரண்ட்ஸ் வீட்டுல கொடுக்குறாங்க, சுத்தி யாருக்கோ ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் மேஜரா வரக்கூடிய குற்றச்சாட்டுகள். அப்படி இல்லாம இருக்கணும்னா இந்த கிரகங்கள் இவங்க 2 பேத்துக்கும் மேட்சிங் ரொம்ப பக்காவா இருக்கணும். இந்த மாதிரி வரணும்னா கண்டிப்பா வந்து கோடியில 1 100ல 1 தான் இருக்கும். அப்ப உங்க ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இல்லாம இருக்கு அப்படின்னா பெரிய அளவுல கவலைப்படாதீங்க. திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை சென்று தம்பதி சமேதரா வணங்குங்க. நிச்சயமா வந்து ஒரு வாழ்வு மலரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த எனர்ஜி உங்களோட ஆறாவை கிளென்ஸ் பண்ணும். 2 பேரும் விட்டு கொடுத்தல், புரிதல், அதே மாதிரி ஈக்குவலா ட்ரீட் பண்றது. ஏன் இந்த 7ஆம் பாவத்தை வச்சிருக்காங்க? நம்மள மாதிரியே எதிரில் இருக்கக்கூடிய 7ஆம் பாவகத்தை ட்ரீட் பண்ணணும். எனக்குள்ள நான் வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு என் பார்ட்னர் என்கிட்ட சரியா நடந்துக்கணும்னு நினைக்க கூடாது. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் கரெக்டா இருக்கேன், என்கிட்ட நீங்க கரெக்டா நடந்துக்கோங்க அப்படிங்கிறத வந்து நீங்க பார்ட்னர் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நிச்சயமா வந்து எல்லாராலையும் அந்த நல்ல ஒரு வாழ்க்கையை பெற முடியும், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் பெற முடியும். அதையும் மீறி விதி ஜாதகத்துல சரியா இல்லைன்னா நான் சொன்ன இந்த பரிகார விஷயங்கள், கோயில் விஷயங்களுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமா வாழ்க்கை வந்து மாறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும்.